இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் முதல் வாசகத்தில் நினிவே மக்கள் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாற முயற்சி எடுக்கிறாங்க. அதில் நிறைய முயற்சிகளை அவங்களும் எடுக்கிறாங்க. அரசனும் ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்தாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிற ஒரு சொல்லாடல் அங்கே இருக்கிறது. எனக்கு அதை வாசிக்கிற பொழுதெல்லாம் அந்த அரசனை குறித்து வியப்பாக இருக்கும். ஆனால் அதை வாசிக்கிற பொழுது அது ஒரு நகைச்சுவையாக, ஒரு அர்த்தமற்றதாக தோணலாம். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அரசன் யோனாவினுடைய வார்த்தையை எவ்வளோ சீரியஸாக எடுத்தான் அப்படிங்கிறது அங்கே புரியுது. அதில் சொல்லப்படுகிறது, அரசன் கட்டளையிட்டானாம். என்ன கட்டளை? மனிதர்களும் சாப்பிடக்கூடாது, விலங்குகளும் உணவு அருந்தக்கூடாது, விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் மாற முயற்சி எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அரசன் ஒரு கட்டளை கொடுத்துருப்பான். அப்படின்னா அந்த அரசன் எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கான் பாருங்களேன், மனம் மாறுவதை குறித்து. இந்த 40 நாள் நமக்கு மனம் மாறுவதற்காக தரப்பட்ட காலங்கள். நாம் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கிறோங்கிற கேள்வியை நான் இன்றைக்கி முதல்ல உங்கள்கிட்ட வைக்கிறேன். கொஞ்சம் இந்த கேள்வி நீ கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 7 நாள்களுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். ஏன்னா எவ்வளோ சீரியஸாக நீங்கள் இதை எடுத்துருக்கிறீங்க. இந்த தவ நாட்களை, அந்த தவ நாட்களை மனம் மாறுறதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க? இந்த கேள்வி இன்றைக்கி நான் முதல்ல வச்சுட்டு இன்றைய நற்செய்தி வாசக அழகான ஒரு விளக்கத்துக்கு வரேன். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் இயேசு வருத்தத்தோட யூத மக்களை பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். தென்னாட்டு அரசி உங்களுக்கு எதிராக வந்து நிற்பா, நினிவே மக்கள் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. ஏன்னா தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்கறதுக்கு கடைகோடியிலிருந்து வந்தான். இந்த நினிவே மக்கள் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறின. ஆனால் இங்கே இருக்கிறன்னா அவங்கள விட எவ்வளவு மேலானவன். ஆனால் என்ன ஏன் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு வருத்தம் இன்னைக்கு இயேசுவுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் என்னுடைய மறைவுரை சிந்தனையில் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம், இயேசுநாதரை நீங்கள் சீரியஸாக எடுக்கிறீங்களா? இந்த கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்கள். Am I taking Jesus seriously in my life? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறோம். ஏன்னா அதே போல் ஒரு சில விஷயங்களை மதத்தின் அடிப்படையிலும் நம்ம சீரியஸாக எடுக்கிறோம். ஒரு திருவிழா கொண்டாடுறதா இருக்கலாம், ஒரு திருப்பலிக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு ஜெபமாலை சொல்கிறதா இருக்கலாம், ஒரு நவநாள் ஜெபத்தை வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு திருப்பயணம் செல்கிறதா இருக்கலாம். எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க, ஏன்னா அதற்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. அதுபோல் இயேசுவை நீங்கள் சீரியஸாக எடுத்துருக்கிறீங்களா? இயேசுவை அறிவதற்கான அந்த முயற்சியில் நீங்கள் சீரியஸாக இறங்கியிருக்கிறீங்களா? இந்த கேள்வியை மட்டும் இன்றைக்கி கேளுங்க. ஏன்னா இயேசு வருத்தப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவை சீரியஸாக எடுத்திருப்பீங்க அப்படின்னா அப்போ இயேசு எதெல்லாம் சொன்னாங்களோ அதை செஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிருப்போம். இன்றைக்கி நாம் இயேசுவை சீரியஸாக எடுக்காததுனால தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது. இந்திய தத்துவத்தில் துன்பத்திற்கான 5 காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா அவித்தியான இக்னரன்ஸ். ரொம்ப தெளிவாக அந்த இந்திய தத்துவம் சொல்கிறது, இக்னரன்ஸ்னால் அறிவற்ற நிலை கிடையாது. இந்த உலகத்தை குறித்த இக்னரன்ஸ் கிடையாது, கடவுளை குறித்த அறியாமை. ஸோ கடவுளை பற்றி இருக்கிற இக்னரன்ஸ் தான் துன்பத்திற்கான முதன்மையான அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் அதையும் சேர்த்து சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இயேசுநாதரை குறித்து இன்னமும் தெளிவாக நம்ம அறியாததுனால பல நேரங்களில் துன்பங்களுக்குள்ளேயும் நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். அப்படி மக்களே, இன்றைக்கி சீரியஸாக இயேசுனா யாருன்னு முதல்ல அறிய முயற்சி எடுங்க. இன்றைக்கி முழுவதும் இந்த கேள்வியை கேளுங்க, இயேசு எனக்கு யார்? இயேசுவை குறித்து நான் என்ன அறிவை பெற்றிருக்கிறேன்? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்? இயேசுவை நான் கொஞ்சம் சீரியஸாக என் வாழ்க்கையில் எடுக்கிறேன்னா? எவ்வளவோ காரியங்களை நான் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறேன். அதுபோல் இயேசுநாதர் இவரை நான் சீரியஸாக எடுக்கிறேன். இயேசுவை நீங்கள் சீரியஸாக எடுக்கணும்னா முதல்ல இயேசுவை குறித்த அறிவு நமக்கு வேணும். இயேசுவை குறித்த அறிவு நமக்கு வேணும்னா அதற்கு அடிப்படையான ஆதாரம், அடிப்படையான பயன்பாடு எங்கே இருக்குதுன்னா அந்த 4 நற்செய்தி நூல்களில் தான் இருக்குது. அந்த 4 நற்செய்தி நூலை நீங்கள் நன்றாக வாசித்து அதை தியானம் செய்கிற பொழுது அது முதல் படிநிலை, இயேசுவை அறிவதற்கான முதல் படிநிலை. சும்மா வாசித்துட்டு போகிறது கிடையாது. அதை வாசித்து உள்வாங்கி இயேசுவை குறித்து தியானித்து இயேசு எனக்கு யார் என்று நீங்களே கண்டுபிடிக்கிறது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி உள்வாங்கிறத விட நானாக அந்த அறிவை பெற்று தெளிவை பெறுவேன் என்றால் இயேசுவை குறித்த அந்த அறிவு ஞானம்
எனக்கு இன்னும் தெளிவாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எனக்கு இயேசு யார், இயேசுவை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன், அதை இன்றைக்கி செஞ்சுட்டு மேபி இந்த 40 நாளில் ஏதாவது ஒரு நற்செய்தியை நல்லா வாசிச்சு, மேபி இருக்கிறதுலே சின்ன நற்செய்தி மார்க்கு நற்செய்தி தான், அதை எடுங்க, அதை வாசிங்க. இந்த 40 நாளும் வாசித்துட்டு அதை தியானம் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே இயேசுனுடைய பண்பு நலன்கள் என்ன, இயேசு எதுக்காக வந்தாங்க, இயேசு என்கிட்ட என்ன பேசுகிறாங்க, இப்படி அந்த இயேசு 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 எனக்கு என்ன சொல்கிறாருங்கிற அந்த இயேசு கான்செப்டை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த 40 நாள் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மனமாற்றம் என்பது தானாகவே ஏற்படும். ஏன்னா இயேசுவை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா இயேசு வந்ததே இந்த மனமாற்றத்திற்காக தான். அது தானாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இயேசு இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் என்ன சீரியஸாக எடுக்கிறீங்களா? நம்மளை பார்த்து நாம் கேட்போம், நான் எந்த அளவுக்கு இயேசுவை சீரியஸாக எடுக்கிறேன்? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.